ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்பிஎல் பேங்க் மூலமாக டூயட் கிரெடிட் கார்டு சொல்லிட்டு நான் பைசா பஜார் மூலமாக நான் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ரேராக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு சொல்லிட்டு அவங்க கொடுத்ததுனால நான் வாங்கி வச்சிருந்தேன். ஓகேவா? அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறையவே யூஸ் பண்ணாததுனால இப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிய வந்தது, என்னுடைய கிரெடிட் கார்டு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,23,000 ரூபாய் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அது யூஸ் பண்ணாமல் வச்சதுனால 13,000 ரூபாய்க்கு கம்மி பண்ணிட்டாங்க. ரொம்ப கம்மி லிமிட். ஆக்சுவலாக நான் ஒரு 14,000 சேலரி வாங்கினப்பவே நான் HDFC கிரெடிட் கார்டு நான் அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 38,000. ஒரு 14,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கப்பவே நான் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணி வாங்குறேன். அந்த HDFC அந்த மணி பேக் கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 38,000 ரூபாய் லிமிட்டோட எனக்கு கிடைச்சிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிஎல் பேங்க் மூலமாக எனக்கு கிடைச்ச அந்த கார்டை நான் வெரி ஃபியூ டிரான்சாக்ஷன் பண்ணதுனால ஒரு சில மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்னுடைய கிரெடிட் லிமிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 13,000 தான் லிமிட். ஓகேவா? இப்போ நான் இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னா, இந்த மாதிரி நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த கிரெடிட் லிமிட் எதனால் சடனாக ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கார்டை ரொம்ப நாளாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது இன்ஆக்டிவ் கார்ட்ஸ் கீழே போயிடும். அந்த மாதிரி இன்ஆக்டிவ் கார்ட்ஸை அவங்க டோட்டலாக க்ளோஸ் பண்ணாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட்டை கம்மி பண்ணிடுவாங்க. இது ஒரு ரீசன். அதனால நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண பாருங்க. எவ்ரி மந்த் ஒன்ஸ் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ண பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த லிமிட் எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. இது ஒரு ரீசன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்கம் பொறுத்தும் இது மாறுபடும். ஆக்சுவலா சடனா உங்களோட இன்கம் அதோட ஃப்ளோ கம்மி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பா அந்த சிபில் ரேட்டிங்லாம் உங்களுக்கு தெரிய வரும். உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் பண்ணுறதுனால அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா பேங்க்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வர் பேசிஸில் செக் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களோட அந்த இன்கம் குறைஞ்சு போயிருந்தாலோ ஒரு ஸ்டெடி இன்கம் இல்லாமல் இருந்தாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் லிமிட் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்கு. இது இன்னொரு ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், இன்ஆக்டிவ் கார்டாக இருந்தாலும் உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம்ல மாறுதல் இருந்தாலோ கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லிமிட் கம்மியாக சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் நிறைய கடன் வாங்கிட்டீங்க. ஸோ அந்த கடனுக்கு ஏற்ற இன்கம் உங்களுக்கு இல்லை. அதாவது அந்த டெப்ட் டு இன்கம் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த டெப்ட் டு இன்கம் ரேஷியோ உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது டெப்ட் அதிகமாக இருக்கு, அந்த இன்கம் கம்மியா இருந்துச்சுன்னா, அதாவது கடன் இன்கம்மை விட அதிகமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டோட லிமிட் குறைய சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க கம்மி பண்றாங்கன்னா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா சிபில்ல அஃபெக்ட் ஆகும். உங்களோட சிபில் ஸ்கோர்ல டிராஸ்டிக் சேஞ்ச் சடனா டிராப் இருந்தாலோ அதுல இந்த மாதிரி நீங்க கடன் வாங்கினது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோட லிமிட் கம்மி பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பார்க்க வேண்டியது, உங்களோட அந்த கடனை நீங்க நிறைய வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இன்கம் நீங்க காமிக்கணும். அப்படி இல்லாதப்ப உங்களுக்கு இதெல்லாமே கம்மி ஆகும். அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு இது அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு கிரெடிட் கார்டோட லிமிட் கம்மி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ, அதாவது 1,00,000 ரூபாய் லிமிட் கொண்ட ஒரு கார்டை நீங்க ஒரு 80,000 ரூபாய் 85,000 ரூபாய் வரையுமே நீங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடனை நிறைய நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ பாத்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் கண்டிப்பா கம்மி ஆகும். அந்த மாதிரி நேரத்துல அந்த சிபில் ஸ்கோர்ல கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அதிகமா காமிக்கும். அந்த மாதிரி அந்த கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோ அதிகமா இருந்தா கூட பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிரெடிட் கார்டோட லிமிட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஓகேவா? இந்த ரீசன்ஸ் எல்லாம் பொறுத்து தான் நமக்கு இந்த கிரெடிட் கார்டு லிமிட் கம்மி ஆகுது. ஸோ இது பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணாம அட்லீஸ்ட் இந்த மாதிரி லிமிட் கம்மியா வச்சு நம்ம யூஸ் பண்ணுவான்னு பார்ப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம 1 இயர் ஃபுல்லாவே யூஸ் பண்ணாம வச்சிருந்தா அது கம்ப்ளீட்லி இன்ஆக்டிவ் கார்டா வந்துடும். அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருந்தீங்கன்னா அது ஹியர் அண்ட் தேர், அதாவது இப்போவோ அப்போவோ அதை யூஸ் பண்ண பழகுங்க.
அப்படி பழகினா உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அந்த கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி அதோட லிமிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எமர்ஜென்சிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தாண்டி அந்த கிரெடிட் கார்டுலேயே பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு லிமிட்டையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அகெயின்ஸ்ட் தட், அதாவது அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பர்சனல் லோனு கொடுக்குறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்லேயுமே இந்த 2 லோன்ஸும் கொடுக்குறாங்க. அதனால இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போயிடும். அதனால கிரெடிட் கார்டை வந்து தக்க வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால நான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். அப்போ தான் அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நல்ல வீடியோஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணாதான் எனக்கும் பார்த்தீங்கன்னா அது ஃபேமஸ் ஆகும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை வந்து யூடியூப் வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மெனக்கெட்டு ஒவ்வொரு வீடியோவும் கஷ்டப்பட்டு தான் நான் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்குது. நான் இது வரையுமே பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு தான் நான் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஸோ எடிட் பண்ணணும், அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும், ஏகப்பட்ட வேலை இருக்கும் இல்லையா? அதனால் இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்குது அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன்ன்ற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். So see you with another interesting video. Until then, have a great day. Bye bye. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெயிலை வந்து நான் செக் பண்ணுறப்ப அதில் வந்து இருந்தது. ஆக்சுவலாக இந்த கார்டு வந்து வாங்கின புதுசில் எனக்கு கிடைச்ச லிமிட் வந்து பாருங்கள் 1,12,000 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவைல் பண்ணியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கார்டோட லாஸ்ட்டு எனக்கு வந்து லிமிட் இருந்தது 1,23,000 ரூபாய். 1.23 lakhs வந்து நான் லிமிட் வச்சுருந்த ஒரு கார்டுக்கு சடனாக பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் ரிவைஸ்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மேபி நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது வந்து போட்டிருப்பாங்கன்னு நினச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் லிமிட் ரிவைஸ் டு 13,000 போட்டிருந்தான். ஸோ என்னதான் இருந்தாலும் நான் பெருசாக வந்து கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் எனக்கு 13,000ன்றது கூட ஓகே தான். என்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குன்றதுனால இது வந்து என் கார்டு வந்து என் கையை விட்டு போகாமல் இந்த 13,000 லிமிட்டோட என்கிட்ட இருக்குன்றதுனால அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்மக்கிட்ட இத்தனை கார்ட்ஸ் இருக்குது, அதோட லிமிட்ஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு நான் எக்ஸல் ஷீட்லலாம் நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு கார்டில் லட்சக்கணக்காக இருந்த லிமிட்டு ஜஸ்ட்டு ஒரு 1000 கணக்கில் தான் மாறி போச்சேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கலாமே, மேபி வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பாருங்கள், நீங்கள் ஏதாவது கிரெடிட் கார்டோட பேமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக அந்த சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணும். அந்த சிபில் ஸ்கோர் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸோட லிமிட்ஸ் எல்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கார்டு கேன்சல் பண்ணவும் சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தீங்கன்னா அதோட பேமெண்ட்லாம் கரெக்டாக பே பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு வந்து ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எமர்ஜென்சிக்கெல்லாம் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும்.